அல்லாஹ்வுடைய தூதரே, லைலத்துல் கத்ர் இரவை நான் அடைந்து விட்டால் அதிலே என்ன துஆவை நான் கேட்பது? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆ சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், எனவே எனக்கு நீ மன்னிப்பை தருவாயாக. இது ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை, திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ர் இரவு இந்த இரவுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இன்றைக்கு சமூகத்திலே வழமையாக நடைமுறையில் இருப்பதை போல் 27வது இரவுதான் லைலத்துல் கத்ர் இரவு என்று நம்ம முடிவுக்கு வரவே முடியாது. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இறுதி 10 தினங்களின் ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் பல்வேறு விதமான சஹாபாக்களுடைய அறிவிப்புகள், ஹதீஸ்கள், இவைகளை மையமாக வைத்து உலமாக்கள் அற்புதமான ஒரு முடிவையும் நமக்கு தருகிறார்கள். லைலத்துல் கத்ர் என்பது மாறும் தன்மை கொண்டது. ஒரு வருடம் 21வது இரவாக இருக்கிறது என்றால் அடுத்த வருடம் அது 23ஆகவும் இருக்கலாம், 25ஆகவும் இருக்கலாம்.